சந்தோஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வணக்கம். சென்னை கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை முக்கியத்துவமாக வலுப்படுத்தக்கூடிய மாநிலங்களே ஒரு சிறந்த நாட்டை உருவாக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த தென் மாநில முதல்வர்களுடைய மாநாடு என்பதும் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதல்வர்களுக்கு அழைப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல்வர்களுடைய மாநாட்டிற்கு முன்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் அந்த நிலைக்குழு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் மூலமாக மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்து விதமான பிரச்சனைகள் என்பதும் தலைமை செயலாளர்கள் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர்களுடன் ஆலோசனை என்பது நடைபெறும். அதன் பிறகாக அதன் முக்கியத்துவத்திலிருந்து அதனுடைய முக்கிய பிரச்சனைகளை எடுத்து இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக விவாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை என்பது நிறைய நிலவி வருகிறது. அந்த வகையில் தான் அண்மையில் கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடன் தொடர்ச்சியாக ஒரு மோதல் போக்கு என்பதும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தென் மாநில இந்த முதல்வர்கள் மாநாட்டில் இது குறித்து விவாதம் என்பதும் எழப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். கர்நாடகாவை பொறுத்தவரையிலுமே நம்மிடையே இருந்து காவிரி பிரச்சனை மற்றும் மேகதாது அணை விவகாரம் என்பது பெருமளவு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான தீர்வு எட்டப்படக்கூடிய வகையிலும் இன்றைய தினம் இந்த மாநாட்டிற்கு பிறகாக தனி சந்திப்பு என்பது நடத்தப்படுவதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர். 5 மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தெலுங்கானா மாநில முதல்வர் மட்டும் ரேவந்த் ரெட்டி கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். அதற்கு பதிலாக துணை முதல்வர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன் மற்றும் தெலுங்கானாவினுடைய துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 5 மாநிலங்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய நிர்வாகிகள் முக்கியமாக கலந்து கொள்ள இருக்கின்றனர். அவர்களிடமிருந்தும் பல்வேறு கருத்துக்கள் என்பதையும் பெறப்பட்டு அதற்கான தீர்வு எட்டப்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு என்பது இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக நேற்றைய தினமே சென்னைக்கு வருகை தந்திருந்த அமித்ஷா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தன. அவரை வரவேற்கக்கூடிய விதமாக தான் தனியார் நட்சத்திர விடுதிக்கே முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்து அவர்களுக்கான அந்த வரவேற்பு என்பதையும் பூங்கொத்து கொடுத்து தனி சந்திப்பாகவும் நிகழ்த்தப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு என்பதால் அதிக அளவு பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவளத்தை பொறுத்தவரையிலுமே 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். உள்ளே செல்லக்கூடிய வாகனங்களை முழு சோதனைக்கு பிறகாக அவர்களுக்கான அந்த அனுமதி அட்டை காண்பித்த பிறகாக தான் தொடர்ச்சியாக அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய நிலைக்குழுவில் மாநில முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் முதலில் விவாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள், ஆலோசகர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள், மத்திய அரசினுடைய மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2 பேரும் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன், தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசனை என்பதும் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக தமிழகத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் என பல பிரச்சனைகளையும் 10 முக்கிய கோரிக்கைகளையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்துவதாக தெரிவித்து இருக்கிறார்.
அந்த வகையில் காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை மற்றும் தேசிய அளவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாநிலங்களுக்கு இடையேயாக தமிழகத்தில் நீடித்து வரக்கூடிய சிக்கல்கள் என அனைத்தையும் அந்த கோப்புகள் என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதனையும் முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ச்சியாக முதல்வர் எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே மாநிலங்களுக்கான அந்த எல்லை பாதுகாப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல், தமிழகத்தில் இருக்கிறது அண்மையில் செல்லக்கூடிய கேரளா மற்றும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிரச்சனை உள்ளிட்டவையும் விவாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சேவை மற்றும் அதே போல தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட முதலீடுகள் உள்ளிட்டவற்றையும் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிவித்து இருக்கின்றனர். அண்மையில் இந்த மெட்ரோ பணிகள் என்பதும் இரு மாநிலங்களுக்கு இடையே இடைக்கக்கூடிய முதல் மெட்ரோ சேவைக்கான அந்த தயாரிப்பு அறிக்கை என்பதும் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றனர். அந்த வகையில் தான் பொம்மச்சத்ரா ஒசூர் இடையே அமைக்கக்கூடிய மெட்ரோ திட்டங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அதனால் சரியாக 10 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதல்வர்கள் வருகையின் போது தொடங்க இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். அமைச்சர்கள் உள்ளே சென்றிருக்கின்றனர். ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் வருகை தர தொடங்கி இருக்கின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தற்போது வருகை தந்திருக்கிறார். மேலும் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றனர். அதனால் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியவுடன் தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட எல்லை பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் இந்த கூட்டத்தில் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி மற்றும் சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்த்து கொடுக்குமாறும் மத்திய அரசிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த கூட்டம் என்பதும் தமிழகத்திற்கு அமைந்திருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய AVK அரசினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயும் அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு விவாதங்கள் என்பதும் தொடர்ச்சியாக நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் புறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 10 நிமிடங்களுக்குள்ளாக வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். உள்ளே சென்று வரக்கூடிய முதல்வர்களையும் வரவேற்று தமிழகத்தினுடைய பாரம்பரிய உபசரிப்பாக இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு என்பதையும் முதலமைச்சர் மலர்கொத்து கொடுத்தும் வரவேற்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியாக 11 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அதற்கு முன்பாக தலைமைச் செயலாளர்களுடைய அந்த நிலைக்குழுவின் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு அதற்கான பிரச்சனைகள் என்பதும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது வரக்கூடிய உள்ளே மாநாட்டில் அனுமதிக்கக்கூடிய நபர்களையும் முழு பரிசோதனைக்கு பிறகாக காவல்துறையினர் உள்ளே அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மாநில மாநாடு நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா மாநில முதலமைச்சர்கள் இந்த தென் மாநில மாநாட்டில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி முதல்வர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுக்கான ஆகிய யூனிய பிரதேசங்களின் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள், ஆலோசகர்கள், மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். 10 முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. தமிழ்நாடு சந்திக்கும் மாநிலங்களுக்கு இடையே உள்ள சிக்கலை இந்த கூட்டத்தில் அவர் விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா
மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி முதல்வர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள், ஆலோசகர்கள், மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கின்றனர். 10 முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. தமிழ்நாடு சந்திக்கும் மாநிலங்களுக்கு இடையே உள்ள சிக்கலை கூட்டத்தில் முதலமைச்சர் குறிப்பிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. மீண்டும் நம்முடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விவரங்களை வழங்கலாம். 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தற்போது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 5 மாநில முதல்வர்கள் தற்போது வருகை தர இருக்கின்றனர். இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. வலுவான ஒரு மாநிலத்தை கட்டமைப்பதன் மூலம் சிறந்த நாடை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த மாநாடு ஒரு பிரதிநிதித்துவ மாநாடாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொள்வதற்காக அனைவரையும் வரவேற்பதற்காகவும் சரியாக தற்போது உள்ளே நுழையக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நேரடியில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன் மற்றும் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் பங்கேற்க முடியாத சூழலில் துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தென் மாநிலங்கள் மட்டும் அல்லாமல் புதுச்சேரி மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். அவர்கள் மேலும் அனைத்து மாநிலங்களினுடைய தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் மற்றும் மத்திய அரசினுடைய பல்வேறு அமைச்சகங்களை சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கின்றனர். முதலாவதாக அவர்களுக்கான நிலைக்குழு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்குழுவில் தலைமை செயலாளர்கள், அதாவது பங்கேற்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர்கள் மாநிலத்தினுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் குறித்தும் விவாதம் என்பதும் செய்யப்பட இருக்கின்றனர். அதன் மூலமாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் பட்டியலிடப்பட்டு அதன் பிறகாக இந்த கூட்டத்தில் ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. 31வது மாநாடு என்பது கடந்த 2022 நடைபெற்றிருந்தது. அதன் பிறகாக தற்போது நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 5 மண்டல கவுன்சில்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் தலைவராக உள்துறை அமைச்சர் தலைமையில் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நம் மாநிலத்தில், அதாவது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருப்பதால் துணைத் தலைவராக விஜய் அவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார். அமைச்சரின் கீழே வரக்கூடிய பல்வேறு யூனியன் பிரதேசங்களையும் கணக்கில் கொண்டு குறிப்பாக அவர்களிடமும் கருத்து கேட்கப்பட்டு மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் யூனியன் பிரதேசங்களுடைய வளர்ச்சியும் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்ற நோக்கில்தான் அவர்களுக்கான அந்த அழைப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே, சுமார் 2014 எடுத்துக்கொண்டால் 12 ஆண்டுகளுக்கு இடையில பல்வேறு மண்டல கவுன்சில்கள் மற்றும் அதனுடைய நிலைக்குழுக்கள் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர்களுடைய அந்த எடுத்துரைப்புகள் முக்கியத்துவம் எப்படி வாய்ந்ததோ அதே போல தலைமை செயலாளர்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கருத்துக்கள் என்பதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் இதுவரை 69 கூட்டங்கள் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டங்களின் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லை பாதுகாப்பு, மாநிலங்கள் சுமூக தீர்வு காணப்பட்டு நடைபெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் என்பதும் பேசப்பட்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே முக்கியமாக பார்க்கப்படுவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டம் என்பதையும் இந்தியா வலுப்படுத்துவதற்காக
பல்வேறு கட்ட முயற்சி என்பதும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் மாநிலத்தினுடைய முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் அதனுடைய ஈர்ப்பு என்பது ஒவ்வொரு மாநிலங்களிலும் எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் மத்திய அரசினுடைய பட்டியலிலும் மாநில அரசு பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட மாநிலத்தின் கோரிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பகிர்வு மற்றும் விமான போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள், அதே போல தேசிய அளவிலான பொதுவான நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் என்பதும் இந்த கூட்டத்தில் தீர்வு காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து தென் மாநிலங்களுக்கு இடையே அந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நோக்கத்தில் தான் இது போன்ற மாநாடுகள் என்பதும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் தற்போது இந்த மாநாடு என்பது தமிழகத்தில் நடைபெறுவது மற்ற மாநில முதல்வர்கள் தமிழகத்திற்கு வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் கூறுவது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பல்வேறு கோரிக்கைகள் என்பதையும் முன்வைத்து இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 10 கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் என்பது கர்நாடக அரசிடம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பிரச்சனை குறித்தும் நீண்ட காலமாக தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது. அதனை முன்னெடுக்கக்கூடிய வகையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு செல்வதாக இருந்தது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரனுடைய அழைப்பின் பேரில். ஆனால் அங்கு நிலைமை சரியில்லாத காரணத்தினால் வர வேண்டாம் என்று அவரே கூறியிருந்தார். அதன் பிறகாக அந்த பயணம் என்பதும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதே போல கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளையும் முழுமையாக கடைபிடித்து தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஆணித்தரமாக சொல்லக்கூடியதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் தான் முதல்வர்களுக்கு இடையேயான இந்த சந்திப்பு என்பது மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வலுப்படுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் அதே போல நிதி பகிர்வு, மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதால் மாநிலங்களுக்கு இடையே இந்த ஒரு சுமூகமான நல்லுறவை வளர்க்கக்கூடிய வகையிலும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக தான் இது போன்ற கூட்டங்கள் என்பதும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. காவிரி நீரை பொறுத்த வரையிலுமே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் கர்நாடக அரசு சரியாக கடைபிடிக்கப்பட்டு வரவில்லை. அதனை வலியுறுத்தியும் இந்த கூட்டத்தில் முதல்வருக்கு, அதாவது கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் முதல்வரினுடைய கோப்புகள் என்பதும் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. அதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்பதும் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாது திட்டத்தை முன்னெடுக்க கூடாது என்றும் மத்திய அரசினுடைய அந்த நீர்வள அமைப்புகள் டிபிஆரை பரிசீலிப்பதிலும் அனுமதி வழங்குவதிலும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவையிலும் தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. கோரிக்கைகள் என்பதும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்து இருந்தனர். அதே போல காவிரி நீரினுடைய அந்த பாக்கியை உறுதி செய்ய வேண்டும். நிச்சயமாக டிஎம்சி தண்ணீர் என்பது தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த அளவு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் மழை பெய்ந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதால் விவசாயிகள் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அதனுடைய விவரம் என்பதும் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை, தற்போது 13ஆம் தேதியிலிருந்து இறுதி வரை 36 டிஎம்சி நீர் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் இருந்து கூறியிருக்கிறது. ஆனால் அந்த நீரையும் திறந்து விடாமல் அவர்கள் அலக்களிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். கர்நாடகாவுடன் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் கேரளாவிலும் முல்லை பெரியாறு பிரச்சனை என்பது இருந்து வருகிறது. கேரளாவினுடைய நீர்மட்டம், அணை பராமரிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளிலும் மத்திய அரசு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் என்பதையும் முதலமைச்சர் விஜய் இன்று கொடுக்க இருக்கிறார் என்ற தகவல் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் என்றால் பாலாறு பிரச்சனை என்பது பாலாற்றினுடைய குறுக்கே மேற்கொள்ளப்படக்கூடிய
புதிய நீர்த்தேக்க தடுப்பணைகள் என்பதும் நடவடிக்கைகள் என்பதும் தமிழ்நாட்டினுடைய நீர்வரத்தை பாதிக்காத வகையில் மத்திய அரசினுடைய கண்காணிப்பு தேவை என்பதையும் முதலமைச்சர் வலியுறுத்துவதாக தெரிவித்து இருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களிடமும் பல்வேறு கோரிக்கைகள் என்பதையும் இழுத்துவதாக தெரிவித்து இருக்கின்றனர். மீனவர்களுடைய பிரச்சனையாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுதல், அதே போல படகு இந்த பறிமுதல் செய்யப்படுவது போன்ற பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்த இருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு கடிதங்கள் என்பதும் 3 முறை முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் இன்றைய தினம் நேரில் சந்திக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் போது இதனுடைய கருத்து என்பதையும் வைக்க இருக்கிறார். அதே போல மத்திய அரசினிலிருந்து பெறக்கூடிய நிதி பகிர்வு என்பது சரியான முறையில் தமிழகத்தினுடைய மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேவைப்படுவதால் அதனையும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கை என்பதையும் வைக்க இருக்கிறார். சென்னை போக்குவரத்து சேவை பொறுத்தவரையிலுமே சென்னை மெட்ரோவினுடைய அடுத்த கட்ட விரிவாக்க திட்டங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி மற்றும் நிர்வாக ஒத்துழைப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். பரந்தூர் விமான நிலையம் என்பது தற்போது அமையப்பட இருப்பதாக தமிழகத்தின் எழுந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் 18 கிராமங்கள் என்பது இதில் அழியப் போவதாகவும் பல்வேறு போராட்டங்கள் என்பதும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் நிலம் கையகப்படுத்துதல், சுற்றுச்சூழல் மற்றும் மத்திய அரசினுடைய ஒப்புதல்கள் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஆதரவு வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் வலியுறுத்துவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய வருவாய் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் தேவைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த வரி பகிர்வு மற்றும் மத்திய நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்து என்பதையும் முன்வைத்திருக்கிறார். தாவேக ஆட்சிக்கு வந்தது பிறகாக தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பட்ஜெட்டில் குறைவாரியான மானிய கோரிக்கையிலும் ஒரு சில அறிவிப்புகள் என்பதும் தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கின்றன. அதில் அதிகப்படியான நிதி என்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதால் மாநில வருவாயினுடைய வரி மட்டும் அல்லாமல் மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய அதனுடைய தொடர்புடைய துறை சார்ந்த வரிகள் என்பதும் வருவாயை ஈட்டுவதற்கான வழியை பெருக்குவதற்கும் மத்திய அரசிடம் நிதி என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதனையும் அதிகரித்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை என்பதையும் முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தெரிவிக்க இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். அதே போல மாநிலத்தில் வழங்கப்பட வேண்டிய மத்திய கல்வி நிதியையும் காலதாமதமின்றி விடுவிக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் குறித்தும் 10 முக்கிய பிரச்சனைகள் அடங்கிய கோப்பு என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் அதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மாநிலங்களுக்கிடையே சந்திக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவர்களுடைய நட்புறவை பேணி காப்பதற்கும் மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்வழிப்படுத்தக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும், மாநிலத்தினுடைய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர்களுடைய சந்திப்பு என்பது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நிதி பகிர்வை பொறுத்த வரையிலுமே மத்திய அரசு மாநில அரசிற்கு கொடுத்தாலும் கடந்த ஆட்சி காலங்களில் அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் அதற்கான திட்ட அறிக்கைகள் என்பது சரியாக கொடுக்கவில்லை என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார். அதன்படி இருக்காமல் தாவேகா ஆட்சியில் அதற்கான மத்திய அரசிடம் பெறக்கூடிய நிதிகள் சரியான வழியில் மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு பயனடைவார்கள் என்ற உறுதியையும் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் முதலமைச்சர் கூற இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். அதே போல மத்திய அரசும் மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறித்தும் முதலமைச்சர் பேச இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டம் என்பது தலைமை செயலாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவி, அதே போல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முன்பாகவே தலைமை செயலாளர்கள் நிலைக்குழுவில் பேச இருக்கின்றனர். அந்த குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை என்று 2 வகையாக பிரித்து அதனை முதல்வர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தற்போது வலியுறுத்தி பேச இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதில் அந்தமான் நிக்கோபாரினுடைய லட்சத்தீவு உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்களும்
இதில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் அவருடைய ஆளுநர், துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டம் என்பது தென் மாநிலங்களுக்கு இடையேயான முதல்வர்களுடன் சந்திப்பு என்பது ஒரு நட்புறவை ஏற்படுத்தி மக்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய முனைப்பில் இந்த கூட்டம் என்பது செயல்படுத்தப்படுவதாக தற்போது தகவல்கள் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்திலிருந்து பங்கேற்கக்கூடிய அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் 2 அமைச்சர்கள் வருகை தந்திருக்கின்றனர். தலைமை செயலாளர் வருகை தந்திருக்கிறார் மற்றும் தமிழக முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றனர். வரக்கூடியவர்களையும் பூங்கொற்று கொடுத்து வரவேற்பதற்காக முன்னதாகவே முதலமைச்சர் ஹோட்டலுக்கு வருகை தந்து அந்த ஒரு நிகழ்வு என்பதையும் சிறப்பாக நடத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாகவே நேற்று இரவு சென்னைக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நட்சத்திர விடுதியில் பார்ப்பதற்காக நேரடியாக வந்து பூங்கொத்து கொடுத்து சந்திப்பு என்பதும் நிகழப்பட்டிருந்தது. மேலும் இந்த கூட்டம் என்பது சரியாக 11 மணி அளவில் நடைபெறுவதாக தெரிவித்து இருக்கின்றனர். இருப்பினும் அனைத்து முதல்வர்கள் மற்றும் தலைமை செயலாளர்கள் அவர்களுடன் வரக்கூடிய மாநிலங்களின் தலா 2 அமைச்சர்கள் என அனைவரும் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 10:30 மணிக்கு சரியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முக்கிய பிரமுகர்கள் வருகை தர இருக்கின்றனர். 10:30 35 வரை முக்கிய பிரமுகர்களுக்கான அந்த வரவேற்பு என்பதும் நினைவு பரிசுகள் மற்றும் பூங்கொத்துகள் வழங்குதல் என்ற நிகழ்வு என்பதும் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றனர். 10:35 மணியிலிருந்து 45 மணி வரை, அதாவது ஒரு 10 நிமிடங்கள் முதலமைச்சரினுடைய வரவேற்பு உரை இருக்கும். நம் மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள், அமைச்சர்கள், அவர்களுடன் வரக்கூடிய மூத்த அதிகாரிகளையும் வரவேற்பு கொடுத்து முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் பெருமை குறித்தும் பேச இருக்கிறார். அதன் பிறகாக அறிமுக உரை என்பது நகல இருக்கும். அதன் பிறகாக ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தினுடைய நிர்வாகிகளும் பேச இருக்கின்றனர். அதன் பிறகாக இறுதியாக 11:25 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சரினுடைய தொடக்க உரை என்பது தொடர்ச்சியாக தென் மாநிலங்களுக்கு இடையேயான நட்புறவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் மாநிலங்களுக்கு இடையேயான அந்த சுமூகமான உறவை மேலும் நீட்டித்து நாட்டிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முக்கிய அம்சங்கள் குறித்தும் ஒவ்வொன்றாக விவாதம் என்பதும் நடைபெற இருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான அந்த ஒருங்கிணைப்பு மற்றும் தெற்கு மண்டல குழு செயலகத்தினுடைய விளக்க காட்சியுடன் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தென் மாநிலங்களை பொறுத்த வரையிலுமே பல்வேறு மாநிலங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்கள் ஓரணியில் திரண்டு ஒரு சில மத்திய அரசுடைய பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்தியாவை வலிமைப்படுத்தக்கூடிய வகையிலும் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில்தான் நடைபெறாமல் இருந்த இந்த கூட்டத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சியில் பிரதமர் மோடி இதற்கு முன்பாகவே மாநிலங்களுக்கு இடையேயான முதல்வர்களை சந்தித்து பேச வேண்டும் என்ற முடிவு என்பதை எடுத்திருந்தார். வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த கூட்டமானது 2022ஆம் ஆண்டிற்கு பிறகாக நடைபெறவில்லை. தற்போது நடைபெறுவது ஒரு சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் துணைத் தலைவராக பங்கேற்கக்கூடியது தற்போது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. மதியம் 2 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சரினுடைய நிறைவுரையுடன் இந்த கூட்டம் என்பது நிறைவுபட இருக்கிறது. இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் நன்றி உரை நிகழ்த்திய பிறகாக இந்த கூட்டம் என்பது நிறைவு பெற்று மதிய உணவு என்பதும் அனைத்து மாநில வந்திருக்கக்கூடிய முதல்வர்களுடன் அமர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உணவருந்த இருக்கிறார். அதன் பிறகாக அவர் மாமல்லபுரத்திற்கும் செல்ல இருக்கிறார். அங்கு கோவிலுக்கு சென்ற பிறகாக தரிசனத்திற்கு பின் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி செல்ல இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.